செட்டிநாடு ஸ்பெஷல் மாவு உருண்டை. சீனி 1 கிலோ மிக்சியில் திரித்து சலித்து வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து சலித்து வச்சுருக்கோம். 1 கிலோ சமமாக. இதை வந்து ஒரு டம்ளர் அளந்து, இது 1 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். இதுவும் 1 டம்ளர் பயத்தம்பருப்பு மாவு. ரெண்டையும் சமமாக அளந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்த பிறகு நெய்யை சூடு, ரொம்ப குறைஞ்ச அளவு நெய் தான் தேவைப்படும். இதுக்கு நெய்யை சூடு பண்ணி இதில் ஊற்றி இது சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடாயிருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சிங்கில் ஊற்றி கிளறிட்டு ஏற்கனவே நம்ம பச்சை வாசம் போக வறுத்து தான் வச்சுருக்கோம். இந்த நெய் சூடாக ஊற்றி கிளறும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு ரொம்ப குறைவான நெய் தான் தேவைப்படும். அதை அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது. உருண்டை பிடிக்க தகுந்த அளவுக்கு நம்ம இந்த நெய்யை ஊற்றிக்கலாம். இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஷேப்பில் நீங்கள் இதை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். உதிரவே உதிராது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளியை இந்த மாதிரி ஸ்வீட்டோட கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கிலோவுக்கு 70 உருண்டை கண்டிப்பாக வரும். 1 கிலோ பயத்தம்பருப்பு மாவு, 1 கிலோ சர்க்கரை, 70 உருண்டைகள் வரும். நீங்கள் கடையில் வாங்க போகிறத காட்டிலும் இது நல்லா ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த தீபாவளியை இந்த ஸ்வீட்டோட கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.